தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கை கழுவ தயாராகின்றார் கை கழுவ தயாராகின்றார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். ஜோசப் விஜய் மே 10ஆம் தேதி மைனாரிட்டி அரசு அமைத்தார். திமுக கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து ஜோசப் விஜய் அரசாங்கத்துக்கு ஆதரவு தர முன்வந்தன. ஆனால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை அமைச்சரவையில் பங்கு பெற்று ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளும் ஜோசப் விஜய் அரசாங்கத்துக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. கூட்டணியில் பங்கு பெற்றுவிட்டு அரசின் தவறுகளை, நிறைகுறைகளை பொதுவெளியில் விமர்சித்து வருகிறார்கள். இது ஜோசப் விஜய்க்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளார்கள். காங்கிரஸ் கட்சி 5 மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, மொத்தம் 7. 107 மற்றும் 7 சட்டமன்ற உறுப்பினர்களை சேர்த்தால் 114 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு உள்ளார்கள். மீதி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் எப்படியாவது ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு ஜோசப் விஜய் வந்துள்ளார். ஆக இந்த விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சிகளையும் கூட்டணியில் வைத்து பயனில்லை. இவர்களால் நமக்கு கெட்ட பெயர்தான். கூட்டணியில் இருந்து கொண்டே நம்மை விமர்சிக்கிறார்கள். ஆகவே இவர்களை கூட்டணியிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவுக்கு ஜோசப் விஜய் வந்துள்ளார். மேலும் காமராஜ், தஞ்சாவூர் காமராஜ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வெற்றி பெற்றவர். அவருடைய ஆதரவும் ஜோசப் விஜய்க்கு உள்ளது. ஆக கூடுதலாக 3 சட்டசபை உறுப்பினர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். இடைத்தேர்தல் மூலம் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து ஆதரவை பெற்றுவிடலாம். ஆக விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சிகளும் பொதுவெளியில் ஜோசப் விஜயை விமர்சித்து வருவதால் இந்த 2 கட்சிகளையும் கை கழுவிவிட ஜோசப் விஜய் முடிவு செய்துள்ளார்.